الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நடவட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருள்வானாக. ரமதானுடைய இருக்கக்கூடிய காலங்களையும் அவனுக்கு பொருத்தமாக வழிபட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நசீபை பெறக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் இன்னும் 2 தினங்களிலே அது விடைபெற இருக்கிறது. கடைசி நாட்களிலே அல்லாஹ் சிறப்பான நாட்களை வைத்து 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை கொடுத்து நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரை கடைசி 10 நாட்களிலே தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தரட்டும். குறைந்தபட்சம் நாம் இஃப்தாருடைய சமயத்திலே சொன்னது போன்று இஷாவுடைய ஜமாஅத்தையும் ஃபஜ்ருடைய ஜமாஅத்தையும் ஜமாஅத்தோடு தொழுது தராவீஹ் இஸ்திர்வாஜிபை தொழுது குறைந்தபட்சமாவது தஹஜ்ஜுதை தொழுது விட்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை விட்டும் நாம் மஹ்ரூமாக இழந்தவர்களாக ஆகிவிட மாட்டோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய துறையிலே ஒரு லட்சியம் இருக்கும். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு ஆரம்பிப்பார். அந்த வியாபாரத்திலே தான் என்ன அடைய வேண்டும் என்று பெரிய முதலை போட்டு வியாபாரம் செய்பவர்களாக இருக்கட்டும் அல்லது சாதாரணமாக கட்டப்பட்டாய் இருக்கிற தெருவோர கடைகளில் இருப்பவர்களாக ஆகட்டும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். நான் என்னவாக வேண்டும், நான் எப்படி ஆக வேண்டும், என்னுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். படிப்பவருக்கு ஒரு லட்சியம் இருக்கும். நான் இதிலே இவ்வளவு மார்க் வாங்க வேண்டும், பாஸ் ஆக வேண்டும், இவ்வளவு மார்க் வாங்க வேண்டும். ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு லட்சியம் இருக்கும். என்னுடைய குழந்தை முறையாக கர்ப்பம் எதுவும் குறைவில்லாமல் நிறை மாதமாக குழந்தையை ஒழுங்காக பெற்றெடுக்க வேண்டும் என்கிற லட்சியம் இருக்கும். இப்படி மனிதனுடைய எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் அவனுக்கென்று ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான ஒரு லட்சியம் உண்டு. ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான ஒரு லட்சியம் இந்த உலகத்திலே வந்ததற்கான ஒரு லட்சியம் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான். ஒரு தடவை தான் இந்த உலகத்திலே வாழ முடியும். இதற்கு முன்னரும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கிடையாது, இதற்கு பின்னரும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கிடையாது. மறுஜன்மம் என்பது நம்முடைய கொள்கையிலேயே கிடையாது. இந்த வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. இதற்கு பிறகான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, நம் இஷ்டத்திற்கு தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த வாழ்க்கையை நம் இஷ்டத்திற்கு தேர்ந்தெடுக்கலாம். நான் என்ன பிசினஸ் பண்ணணும், இந்த வாழ்க்கையில நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். நான் என்ன படிக்கணும், நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நாம எப்ப நிக்காஹ் செய்யணும், நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய இஷ்டத்திற்கு உட்பட்டது. நாம என்ன சாப்பிடணும், நாம தேர்ந்தெடுக்கலாம். நான் என்ன குடிக்கணும், அதை நாம தேர்ந்தெடுக்கலாம். நான் எப்படி வாழணும் என்பதையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம். நான் நல்லவனாக வாழணுமா கெட்டவனாக வாழணுமா, அதையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியும்.
என்னுடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ வேண்டுமா அல்லது என்னுடைய மனம் போன போக்கிலே வாழ வேண்டுமா, அதையும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். நாம் நல்ல அகலாக்கோடு நல்ல குணத்தோடு இந்த உலகத்திலே நம்மை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காட்ட வேண்டுமா, அதையும் காட்ட முடியும். இல்லை தாண்டோண்டித்தனமாக குடியிலும் போதையிலும் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க நினைத்தால் ஒருவர் அப்படியும் வாழ முடியும். இஷ்டம் இருக்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே. ஆனா இந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த வாழ்க்கையில நமக்கு இஷ்டம் கிடையாது. இந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் அடுத்த வாழ்க்கை. அப்படியானால் இந்த ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய இஷ்டத்திற்குரிய வாழ்க்கை. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய முடிந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை மட்டும்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவத் கொடுத்த வருடங்கள் மட்டுமே 950 வருஷம் என்று சொல்லப்படுகிறது குர்ஆனில். அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? அப்ப சொன்னாங்களா, வீட்டினுடைய ஒரு வாசல்ல நுழைஞ்சி இன்னொரு வாசல்ல வெளியான மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. எவ்வளவு நீண்ட கால வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கை என்பது முடிந்து போகும் என்று இருந்தால், அது நிரந்தரம் இல்லை என்று இருந்தால் அது குறைவுதான். அது 950 வருஷம் அல்ல, 10,000 வருஷம் வாழ்ந்தாலும் அது குறைவுதான். அப்போ வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையில நாம என்ன செய்ய முடியும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்கிறோமா, அல்லாஹ்வுடைய நாம் எந்த லட்சியத்தை அடைய இருக்கிறோம், இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த லட்சியத்தை எடுக்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியம், எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், லட்சியம் தவறியவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய இலக்கை தவறவிட்டவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய குறிக்கோளை தவறவிட்டவர்களாக இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இவர்களை தவிர அத்தனை பேரும் லட்சியம் தவறியவர்கள். யார் அவர்கள்? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். ஈமான் கொண்டு அமல் சாலிஹ் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு நல்ல காரியங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு தான் மட்டும் அமல் செய்து கொண்டிருக்காமல் மற்றவர்களும் இந்த அமலை எடுத்து நடக்க வேண்டும், மற்றவர்களும் தொழ வேண்டும், மற்றவர்களும் நோன்பு கொடுக்க வேண்டும், மற்றவர்களும் ஜக்காத் கொடுக்க வேண்டும், மற்றவர்களும் ஹஜ் செய்ய வேண்டும். இந்த உலகம் எல்லாம் ஈமானை கொண்டும் இஸ்லாத்தை கொண்டும் நிறைந்திருக்க வேண்டும், வியாபித்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதை எடுத்துச் சொல்வதும் சிரமங்கள். அதில் ஏதாவது கஷ்டம் வந்தால் ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேசிப்பதும். இந்த 4 தன்மை உள்ளவர்களை தவிர ஈமான் கொள்வது, அமல சாலிஹ் நல்ல அமல்களை செய்வது, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது, சிரமங்கள் ஏற்படும் பொழுது பொறுமை செய்யுமாறு உபதேசிப்பது, இந்த 4 தன்மைகளை கொண்ட மனிதர்களை தவிர மற்ற எல்லோரும் இலக்கை தவறியவர்கள், தங்களுடைய லட்சியத்தை தவறியவர்கள். நாம நினைக்கலாம் நாங்கள் இந்த லட்சியத்தில் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி, தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், எங்கள் லட்சியம் வந்து போச்சுன்னு நினைக்கலாம். எங்களுடைய பிசினஸ் நல்ல போகுது, நல்ல லாபகரமாக போய்கிட்டு இருக்குது, நாங்கள் எங்களுடைய லட்சியத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லலாம். நல்ல நாங்கள் பெரிய படிப்பு படிச்சிட்டோம், நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எங்கள் லட்சியத்தை அடைஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கலாம். அதுவெல்லாம் இந்த உலகத்துக்குள்ளே மட்டும்தான். ஆனால் ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கான லட்சியம் முழுமை அடையணும்னு சொன்னா இந்த 4 தன்மைகள் இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய உண்மையான லட்சியத்தை அடைந்தவர்களாகவும் அந்த இலக்கை சேரக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருவார். இல்லை என்று சொன்னால், உலகத்தில் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லை என்று சொன்னால் யாரும் செய்யப்பட முடியாது. அல்லாஹ்வுடைய வாதாவின் மீது முதல்ல நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அதன் மீது முதல்ல நம்பிக்கை வரணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜன் கையிமா. குர்ஆனை பற்றி சொல்லுவாங்க. குர்ஆனை தன்னுடைய அடியாரின் மீது இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். வலம் யஜ்அல் லஹு இவஜன், அந்த குர்ஆனிலே எந்த கோணலையும் அல்லாஹ், எந்த கோணலும் கிடையாது, மாற்றமாக கையும், அது நேரானது, அது சரியானது, அது நிலைநிறுத்தக்கூடியது. மனிதனுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடியது குர்ஆன். யார் குர்ஆனை எடுத்து நடந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை உச்சாணி கொம்புக்கே போய்விடும். அவர்களுடைய குணத்தை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை, அவர்களுடைய சமூக வாழ்க்கையை, அத்துணை நிலைகளையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றே ஒன்று குர்ஆன். யாரிடத்துல குர்ஆனுடைய வாழ்க்கை இருக்கிறதோ அவர்களுடைய சமூகம் ஒழுங்காக இருக்கும், அவர்களுடைய குடும்பம் ஒழுங்காக இருக்கும், அவர்களுடைய அரசியல் ஒழுங்காக இருக்கும், அவர்களுடைய தனிமனித வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும். குர்ஆனை கொண்டு இது அல்லாஹ்வுடைய வாக்கு, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மற்றபடி சிரமங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அது இடையிடையே வந்து போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மனமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம். ஹயாத்தன் தையிபாங்கிறது உலகத்திலையும் கொடுப்போம், ஆசிரத்திலையும் கொடுப்போம். 2 நிபந்தனை தான்.
ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வை முதல்ல நம்பணும். ஈமான் இல்லைன்னு சொன்னா செய்கிற எந்த செயலுக்கும் அமலுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு உதாரணம், நீங்க 1 போட்டு அதுக்கடுத்து 1 0 போட்டா 10, 2 0 போட்டா 100, 3 0 போட்டா 1000, 0 0வா 0வுக்கு மதிப்பு இல்லை. ஆனா எத்தனை 0 போடுறீங்களோ மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். 10 0 போட்டுட்டு ஆரம்பத்தில் 1 மட்டும் அழிச்சு விட்டீங்கன்னா 10 0வுக்கு மதிப்பு இருக்காது. 1 வச்சு தான் 10 0வுக்கு மதிப்பு. இந்த 1ங்கிறது ஈமான். இந்த ஈமானை வச்சு தான் அதுக்கு அடுத்து உள்ள 0வுக்கு மதிப்பு. இந்த ஈமானை வச்சு தான் அதுக்கு அடுத்து உள்ள அமல்களுக்கு மதிப்பு. அப்போ அமல்கள் மதிப்படையினா ஈமான் இருக்கிறான். அல்லாஹ்வை முழுமையாக முதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர உலகத்திலே யாரும் இறைவன் இல்லை. அவனுக்குத்தான் ஆக்குகிற சக்தி, அளிக்கிற சக்தி, எல்லா சக்தியும் அவனுக்குத்தான் இருக்குது. அவனை கொண்டுதான் நான் வாழ்கிறேன், அவனை கொண்டுதான் நான் சாப்பிடுகிறேன், அவனை கொண்டுதான் ஜீவிக்கிறேன், அவனை கொண்டுதான் நடக்கிறேன், அவனை கொண்டுதான் பேசுகிறேன், அவனை கொண்டுதான் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அவன்தான் நம்பணும். இரண்டாவதாக அமலசாலி செய்யணும். இந்த 2ம் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இந்த 2ம் இருந்தால் மனமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பதாக கண்டிப்பாக கொடுப்பான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல்ல இந்த வாக்குறுதிகள் நமக்கு நம்பிக்கை வரும். எங்க நாங்க நம்ம நல்லதாங்க அமல் செய்யறோம், நல்ல அமல் செய்யறோம்னு சொன்னா என்ன இருந்தா நமக்கு நேரம் கிடைச்ச நேரம் தொழுதுக்கிறோம். எவ்வளவு பேர் சொல்லாமே இருக்கிறாங்க. நாங்க அப்படிலாம் இல்லை. நேரம் கிடைக்கும் போது எங்க வேலையும் பார்த்துக்கிறோம். 10 வந்துச்சுன்னா நேரம் கிடைச்சிச்சுன்னா தொழுதுக்கிறோம். இல்லாட்டி மொத்தமா சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு நேரத்துல 3 நேரத்துலயே மொத்தமா சேர்த்து தொழுதுக்கிறோம். இதைத்தான் நம்ம நினைச்சுக்கிறோம் நல்ல நாங்க அமல் செய்யறோம்னு சொல்லி. இது நல்ல அமல் அல்ல. அந்தந்த நேரத்துல அந்தந்த தொழுகையை சொல்லணும். நேரம் தவறக்கூடாது. எங்கேயுமே நேரம் தவறுனா ட்ரெயின் நிற்குமாங்க, ஃப்ளைட் நிற்காது, ட்ரெயின் நிற்காது. நேரம் தவறுனா எதுவுமே நிற்காது. எல்லாம் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. டைம் ஆச்சுன்னு சொன்னா டிஸ்க் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஊதிக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும் வண்டி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சுன்னு அவ்வளவுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. அந்தந்த நேரத்தில் அதை செயல்படுத்தணும். தொழுகைக்கான நேரம் ஒன்று இருக்குதுங்க, அந்த நேரத்தில் செயல்படுத்தணும். அப்படியெல்லாம் செஞ்ச பிறகு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான். கட்டாயம் இல்லை, சத்தியமாக அல்லாஹ் கொடுப்பான். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இதுல நம்பிக்கை இருக்கும். சில சிரமங்கள் எல்லாரும் சிரமம் இல்லாம உலகத்தில் வாழ்றாங்க. வியாதி இல்லாம வாழ்றவங்க இல்லை. அவ்வப்போது ஏதாவது வியாதிகள் வரும், சிரமங்கள் வரும். நிம்மதிங்கிறது மனசுல உள்ள நிம்மதி தான். வெளிப்படையாக நிறைய பணம் சேர்த்து வச்சு நிறைய பெரிய பங்களா கட்டி அப்படி வாழ்றதுக்கு பேர் நிம்மதி இல்லை. மனசுல எத்தனை இருக்குதா, மனசுல நிம்மதி இருக்குதா, அதுக்கு பேரு தான் நிம்மதியான வாழ்க்கை. போன ஒரு தடவை பயணத்துல போனோம். மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு. பஸ்ஸுக்காக காத்து நின்றோம். ஒரு பஸ் வந்துச்சு. ரொம்ப கூட்டமா இருக்கு. சரியான கூட்டம், ஏற முடியல. சரி போகட்டும், அடுத்த பஸ்ஸை பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு பஸ் வந்துச்சு. அப்பவும் அந்த பஸ்லையும் கூட்டம், சரியான கூட்டம், அதுலேயும் ஏற முடியல. அதுக்கு அடுத்து ஒரு பஸ் வருது. முன்கூட்டியே ஓடி போய் ஏறணும், அப்பதான் உட்கார முடியும், எல்லாத்தையும் இடம் கிடைக்காது. அப்படி கூட்டம் போல ஏறி வேகமா போயிட்டான். இப்படி 3 பஸ் 4 பஸ் போய்கிட்டே இருக்குது. நம்மளால ஏறவே முடியல. கடைசியாக ஒரு பஸ் வந்துச்சு. கூட்டம் எல்லாம் போயிடுச்சு. சொன்னாங்க இப்ப சீட் இல்லை, ஸ்டாண்டிங் தான், நின்று தான் போகணும்னா. இப்ப பார்த்தாரு, பரவாயில்லை, இவ்வளவு பஸ் போயிடுச்சு, இனிமேலும் பஸ்ஸை விட்டு இருந்தா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர வேண்டிய நேரத்துல போக முடியாது. அதனால என்ன செஞ்சுட்டாரு, ஏறிட்டார். ஏறி நின்றாலும் பரவாயில்லை, நம்ம 1 மணி நேரம் தானே, 1 மணி நேரம் நிற்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லை, நம்ம போய் சேர்ந்துடலாம், சீக்கிரம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போகிறோம்னு அவர் ஏறி போயிட்டார். இது ஒரு நேரம். இன்னொரு நேரம் போனார், பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டார். அப்பதான் ஃப்ரீயா இருக்கும். ஒரு பஸ் நிற்கிது, மதுரைக்கு போற பஸ் காலியா இருக்கு. பஸ் காலி, யாருமே இன்னும் ஏறல. அடுத்தடுத்த பஸ் போய்கிட்டே இருக்குது. இந்த பஸ் அடுத்து போகும்போது யாருமே ஏறல. இவர் தான் முதல்ல ஏறினார். யாருமே முதல்ல நின்று போனார், அவர் தான் முதல்ல ஏறினார். ஏறி ஒரு சீட்டை பிடிச்சி உட்கார்ந்தார். உட்கார்ந்தோன்னா பார்த்தாரு, இந்த சீட்டு சரி வராது, நம்ம அந்த சீட்டுக்கு போகலான்னு இன்னொரு சீட்டில் போய் உட்கார. ஏன்னா பஸ்ஸெல்லாம் காலியாக இருக்குது, எங்கே வேணாலும் உட்காரலாம். இது சரி வரல, இது பின்னாடியா இருக்குது, கொஞ்சம் முன்னாடி போவோமே அப்படி முன்னாடி போய் உட்கார்ந்தார். இல்லை நம்ம முன்னாடி வந்துட்டோம், மத்தியில் போய் உட்காருவோம். அப்படி திரும்ப 3வது ஒரு சீட்டை பிடிச்சார். அப்புறம் பார்த்தா பஸ் போகும்போது இப்படி திரும்பி போயிடும். இப்போ இப்படி நிற்கிது, வெயில் அங்கே அடிக்குது. இப்படி திரும்பி போகும்போது வெயில் இங்கே தான் அடிக்கும். அப்படின்னு என்ன செஞ்சாரு, இந்த சீட்டு வேணாம் அந்த சீட்டு, 4 சீட்டு மாறி மாறி உட்கார்ந்தார். 5வதாக ஒரு இடத்துல அப்பாடி ஒரு சீட்டில் உட்காந்துட்டார். இப்போ எல்லாரும் மற்றவங்கெல்லாம் ஏறிட்டாங்க. ஏறி பஸ்ஸு கிளம்பிடுச்சு. பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. அப்போ அவருக்கு யோசனை வருது, அந்த சீட்டில் அவர் உட்கார்ந்து இருக்கிற, அவருக்கு நல்ல சீட்டாச்சு, அந்த சீட்டில் நம்ம உட்காந்துருக்கலாம், விட்டுட்டாங்க. ஏன் அதில் உட்காராம இருக்கு? இங்கே தான் சீட்டில் நல்லா தான் உட்கார்ந்து இருக்காரு.
ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை. அந்த சீட்டை மதுரைக்கு போற வரைக்கும் குழம்பிக்கிட்டே போறாரு மனசுல, ஏன் அந்த சீட்டை விட்டோமே, அந்த சீட்டை விட்டோமே, அந்த சீட்டை. ஒரு நேரம் இருந்துச்சு உட்கார்றதுக்கு சீட்டே இல்லை, நின்றுதான் போனாரு, நிம்மதியா போனாரு. ஆனா இப்ப பஸ்ஸே காலி, உட்கார்ந்துதான் போறாரு, ஆனா நிம்மதி இல்லாம போறாரு. இதுதாங்க வாழ்க்கை. இதுதான், இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா நிம்மதியை கொடுக்கறதுக்கும் நிம்மதி எடுக்கிறதுக்கும் இந்த ரெண்டும் தான். பஸ்ஸே காலியா இருக்கும், நிம்மதி இருக்காது. ஆனா நின்றுட்டு போனா கூட நிம்மதி இருக்கும். நின்றுட்டு போனா கஷ்டம் தான். ஒரு மணி நேரம் தாங்க போயிடலாம், மன திருப்தியோட போனாரு. அதே மாதிரி கொஞ்ச காலம் தாங்க, ஏதாவது சிரமம் வந்து அது போயிருங்க அப்படின்னு மனசுல வர்ற நிம்மதி இருக்குது, திருப்தி இருக்குது. இதுக்கு பேர் தான் நிம்மதி. அப்படி வாழ பழகணுமே தவிர, நிம்மதின்னு சொன்னா எல்லாம் மனமான வாழ்க்கையில அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி அவனை பார்த்து நம்ம அப்படி இருக்கானே, நான் இப்படி இல்லையே அப்படின்னு புலம்புனா இது காலியான பத்திர ஏறி புலம்புறப்பாங்க. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை விளக்க தெரியணும். அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, நிம்மதி மனசுல இருக்கிறாங்க. நம்ம மனசு திருப்தி அடையுதா, ஏதோ அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு போதுமான அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுத்திருக்கிறான், போதுமான அளவுக்கு எனக்கு தேவையான இடத்தை கொடுத்திருக்கிறான், நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசுல திருப்திப்பட்டுச்சா அந்த வாழ்க்கை தான் ஹயாத்தன் தய்யிபா. அந்த வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான். எப்ப அது நசீபாகும், அது ஈமான் அமல்சாலிகள் இருந்தா நசீபாயும். நம்மள்கிட்ட ஈமான் இருந்து நல்லமல் இருந்தா அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இது அனுபவப்பட்டு தான் பார்க்கணும். இது பயான் பண்ணலாம், 1 மணி நேரம் இதை பத்தி விளக்கமா 1 மணி நேரம் பேசலாம், கேட்கலாம், படிக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கையே, இப்படி ஒரு வாழ்க்கையே அனுபவப்பட்டு தான் பார்க்கணும். எத்தனையோ விஷயங்களை நாம அனுபவப்பட வேண்டியிருக்கு. நம்ம சொல்றோம் சதகா செய்ய, ஒன்றுக்கெல்லாம் 10ஆக பெருக்கி கொடுப்பான், 10ஆக பெருக்கி கொடுப்பான், கேட்கிறோம், சொல்றோம், பேசுறோம், எழுதுறோம், அதல்ல. ஆனால் கொடுத்து பார்த்து அனுபவப்படணும். அனுபவப்பட்டு வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையினுடைய திருப்தியை, நிம்மதியை அனுபவப்பட்டு வாழணும். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு ஏராளமான ஞாபகங்களை செஞ்சிருக்கிறோம். சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் நமக்கு பெருசா தெரியலே தவிர, இல்லாட்டி அல்லாஹ் கொடுத்த ஞாபகங்கள் சாதாரணமானவைகள்ல ஒவ்வொன்றும் வித்தியாசமான, அதாவது பிரம்மாண்டமான ஞாபகம். ஒரு கை, அல்லாஹ் கையை கொடுத்துருக்கிறான். இந்த கையில எத்தனை பெண்டு இருக்கு பாருங்க. இங்க ஒரு பெண்டு இருக்குது, இங்க ஒரு பெண்டு இருக்குது, இந்த விரல்ல 3 பெல்ட் இருக்கு இல்லையா? அல்லாஹ் கையை இப்படியே வைக்கல, இப்படியே போற இடத்துக்குலாம் இப்படியே தூக்கி போனா எப்படி இருக்கும்? எல்லாம் கையை இப்படி போட்டுக்கலாம், தேவைப்பட்ட இப்படி தூக்கிக் கொள்ளலாம், தேவைப்பட்ட இப்படி கட்டிக்கொள்ளலாம், தேவைப்பட்ட பின்னாடி கட்டிக்கொள்ளலாம். இது நமக்கு வசதியா இல்லையா? நமக்கு வசதி. இந்த விரல் தான் 5 விரல் தான் இருக்குது, 5 விரல் தான், 6 விரல் இருந்தா பிரச்சனை. ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு 6 விரல் வீடியோ ஆள் இருக்கிறானா இல்லையாங்கிற சந்தேகமா இருக்கு. இஸ்ரேல் பிரதமர் ஹயாத்தா இருக்கிறானா இல்லையா, அவனை வச்சுக்கிட்டே மௌத்தாய்க்கிற பிறகு அவன் இல்லை, அவன் இருக்கிற மாதிரி காட்டி ஒரு வீடியோ போட்டு அதில் 6 விரல் அதுக்கு பிறகு இல்லை 6 விரல்லாம் இல்லை, எனக்கு 10 விரல் இருக்குது பாருங்கள், இன்னொரு வீடியோ போட்டு அதுக்கு பிறகு பார்த்து அதுவும் போலின்னு சொல்லி நல்லா பாதுகாக்கணும். நல்லா இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான். இவங்களுக்கு எந்த நிமிஷமும் நிம்மதி கிடையாது, எப்போ உயிர் போகும்னு தெரியாது, எப்போ எந்த நடக்கும்னு தெரியாது, ஒரு முன்னாடி கூட நிம்மதி கிடையாது. இப்போ நீ விரல் நல்லா கொடுத்துருக்குறான், 5 விரல். நீங்க இந்த விரலை வச்சுதான் எத்தனை வேலை செய்யறோம், எவ்வளவு வேலை செய்யறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பேப்பரை பிரட்டணும்னாலும் விரலை வச்சு பிரட்டுறோம், ஒரு கிளாஸை எடுக்கணும்னாலும் விரலை வச்சு எடுக்கிறோம். அதே மாதிரி கிளாஸ் எடுக்கும் பொழுது எத்தனை விரலை பயன்படுத்தணும், பேப்பரை பிரட்டுறதுக்கு எத்தனை விரலை பயன்படுத்தணும். ஒரு பெரிய பால் இருக்குது, பக்கெட் தண்ணி இருக்குது, அதை தூக்கணும், அதை தூக்குறதுக்கு இந்த விரல் தான். ஆனா ஒவ்வொன்று செயலையும் செய்யும் போது வித்தியாசமான சக்தியை நம்ம பிரயோகிக்கிறோம். அது நமக்கே தெரியாது, நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. ஒரு பேப்பரை பிரட்டுறதுக்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறோம். ஒருத்தனை ஓங்கி அரையணும், அதுவும் இந்த 5 விரல் தான். நான் அந்த ஓங்கி அரையும் பொழுது எவ்வளவு பெரிய சக்தியை பிரயோகிக்கிறோம். அடிக்கணும், ஒரு குத்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு சக்தி வரணும் விரலுக்கு. பேப்பரை பிரட்டுறதுக்கு அந்த சக்தி தேவையில்லை, ஒரு பக்கெட்டை தூக்குறதுக்கு அதுக்குரிய சக்தி வேணும். இதுவெல்லாம் நம்முடைய மூளை உத்தரவு போடுது, அது அடுத்தடுத்த வினாடி நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்கறதில்ல. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நியாமத்தை செஞ்சிருக்கிறான். இதை எந்த நாளைக்கு இப்படி ஒரு யோசிச்சு பார்த்ததில்லை. நமக்கு அல்லாஹ் கையை கொடுத்துருக்கிறானே, என்னைக்காவது உட்கார்ந்து இந்த 2 கையை பார்த்துருக்கிறோம்? பார்க்கறது இல்லை. ஏன்னா பார்க்க வேண்டிய நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்லை. அடுத்து அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இல்லை. யாராவது விழிப்புணர்வு கொடுத்தா அதை யோசிக்கும். மனிதனுடைய யதார்த்தமான நிலையை நான் உதாரணத்துக்கு சொன்ன இந்த கையை இப்படி ஒண்ணா சிந்திச்சு பார்க்கலாம். எவ்வளவு வேலை இருக்குது, எவ்வளவு ஞாபகத்தை கொடுத்துருக்கிறாங்கன்னா நல்லா எப்படியெல்லாம் உடம்பை இயக்கி வச்சிருக்கிறான். நமக்கு கொடுத்த 2 கண்ணு பாருங்க, அது சாதாரணமானது இல்லை.
2 கண்கள். இன்னைக்கு நிறைய மருத்துவம் பெருகிருச்சு, அரவிந்த் வந்துருச்சு, நாங்கள் இருக்கோம், ஐக்கியர் வாசன் ஐக்கியர் வந்துருச்சு, அகர்வால் இப்படி நிறைய நிறைய பேருக்கு அல்லாவுடைய கிருபையில ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே செக் பண்ணி அதை சரி பண்ணி சரியாக்குற நிலைகள் வந்து போச்சு. ஆனால் ஆரம்ப காலங்களில் நிறைய பல சகாபாக்கள் தங்களுடைய பார்வையை வந்திருக்கிறாங்க. அதில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய கடைசி காலத்தில் பார்வை தெரியாமல் போயிட்டாங்க. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஏராளமான ஹதீஸை எழுதுனவங்க. அந்த இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் கடைசி நேரத்தில் பார்வை இல்லை. இப்படி பல பேருக்கு பார்வை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பார்வை போனவங்களுக்கு தெரியும் பார்வையினுடைய அருமை. அல்லாஹ் இந்த கண்ணை 2 கண்களை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அது ஒன்றும் சாதாரணமானதல்ல. அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிஸானன் வ ஷஃபத்தைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். அல்லாஹ் கேட்பான், மனிதனுக்கு 2 கண்களை நாம் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் இதையெல்லாமா கேட்பான்? அல்லாஹ் இதையும் கேட்கிறான். நாம் மனிதனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? ஏன் அவன் சிந்திச்சு பார்க்கல? வ லிஸானன் வ ஷஃபத்தைன், ஒரு நாவையும் 2 உதட்டையும் அவனுக்கு கொடுக்கவில்லையா? பஹதைனாஹுன் நஜ்தைன், 2 பாதையை நம்ம காட்டி கொடுத்திருக்கிறோம். ஒன்று சொர்க்கத்துடைய பாதை, ஒன்று நரகத்தினுடைய பாதை. 2 கண்களை வச்சு நீங்க எங்க பார்ப்பீங்க? உங்க கண்ணுக்கு எங்க ஆபத்தோ அங்க பார்க்க மாட்டீங்க. எங்கேயாவது பார்த்தா கண் பார்வை போயிடும்னு சொன்னா அங்கே போய் பார்ப்போமா? நமக்கு எது லாபமோ அதைத்தான் பார்ப்போம். வாயில எதை பேசணுமோ அதைத்தான் பேசுவோம். அல்லாஹ் சொல்ற 2 பாதையை காட்டி கொடுத்திருக்கிறோம். சொர்க்கத்தினுடைய பாதை, நரகத்தினுடைய பாதை. கண்ணை சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சொல்றோம். நம்ம கண்ணுங்கிறது சாதாரணமானது. கண்ணுக்கு சொல்லுவாங்க, இந்த கண்ணில் உள்ள பவர் இருக்குது ஏறத்தாழ 574 மெகா பிக்சல். இன்னைக்கு மொபைலில் எத்தனை பிக்சல் அதிகமாக இருக்கு? யாராவது சொல்லுங்களேன், மொபைலில் இன்னைக்கு வர்றதுல எத்தனை மெகா பிக்சல்? அது தெரிஞ்சவங்க எல்லாம் வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு மொபைலில் 52 மெகா பிக்சல், 5 அப்படி நிறைய இருக்குது. அதில் ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப தெளிவாக இருக்கும், கிளியரன்ஸ் இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா கண்ணில் 574 மெகா பிக்சல் பவர் வச்சிருக்கோம். அவ்வளவு பவர் இருக்குது. 10 மில்லியன் கலர்களை பிரித்து அறிய முடியும் இந்த கண்கள். நமக்கு தெரியல அதனுடைய அருமை. 10 மில்லியன் கலர்களை, கலர் எத்தனைங்க? 12ன்னு சொல்லுவோம். கலர் 12 அல்ல, 12 கோடியை விடவும் அதிகமாக இருக்கு. ஏன்னா கலருக்கு முடிவில்லை. நம்ம கலர் தெரியலன்னு சொன்னா இது என்ன கலருங்க? இது கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவோம். கத்திரிப்பூ மாதிரி இருக்கிறதுனால அது கத்திரிப்பூ கலர். ஆனா கத்திரிப்பூ கலருக்கு என்ன பேரு தெரியாது நமக்கு இல்லையா? இந்த கத்திரிப்பூ கலர்னு சொல்ல தெரியுமே தவிர இது என்ன கலருன்னு சொல்ல தெரியாது. என்ன கலருக்கு பேர் என்ன? மஞ்சள்னு சொல்றீங்க, சிவப்புன்னு சொல்றீங்க, கருப்புன்னு சொல்றீங்க, அதுக்கு ஒரு பேர் வேணும். பேர் சொல்ல நிறைய கலருக்கு பேரே தெரியாது. அப்ப 10 மில்லியன் கலர்களை இந்த கண்கள் என்ன செய்யுமா? பிரிச்சறியக்கூடிய சக்தி இருக்கு. அவ்வளவு பவர் உள்ளது நம்முடைய கண். சாதாரணமாக ஒட்டகம் இருக்குது, பாலைவனத்தில் தான் நடந்து போகும். பாலைவன கப்பல்னு சொல்லுவோம். ஆனால் பாலைவன புயல் அதிகமாக இருக்கும். பாலைவன புயல்ல புழுதி பட்டுச்சுன்னா கண்ணுக்கு ஆபத்து. அல்லாஹ் தஆலா ஒட்டகத்துக்கு கண்களுக்கு தனியா ஒரு திரை போட்டிருக்கிறான். அந்த திரை மூடிட்டா புழுதி தாக்காது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒவ்வொரு விதத்திலையும் ஏற்பாடு. அப்படி நம்முடைய 2 கண் இருக்குது. அது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம். அதனுடைய பவர் அப்படிப்பட்டதல்ல, அவ்வளவு உயர்வானது. பாருங்க, அப்படியே ஏதாவது ஆபத்துனா பட்டு எமையை வச்சு மூடிக்குவோம். அல்ல ஒரு எமையை கொடுத்துருக்குறோம். ஏதாவது வேற எங்கேயாவது கையை இப்படி மூடுற மாதிரிலாம் இல்லை. தன்னிச்சையாக மூடாது. அதாவது நம்மளா கையை நாட்டிக்கணும். ஆனா கண் அப்படி இல்லை. ஏதாவது ஒன்று கண்ணை நோக்கி வந்தா பட்டுன்னு தானே. கண் இமையை அல்லாஹ் இமையை கொடுத்து கண்ணை பாதுகாக்கிறதுக்கு அல்லாவே கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு கண். அதே மாதிரி கருவிழி இருக்குது. ஒரு நபருடைய கருவிழி மாதிரி இன்னொரு நபருக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் கருவிழியும் ஒரு ப்ரூஃப். இன்னைக்கு நீங்க பாஸ்போர்ட் எடுத்தாலும் சரி, நீங்க இமிகிரேஷன் போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு வாங்க உங்களுடைய கண்விழி எடுத்துக்குவாங்க. கருவிழி இருக்கிற அந்த கண்விழி ஒரு ப்ரூஃப். அப்போ அல்லாஹ் தஆலா எத்தனை கோடான கோடி மனிதர்களை படைச்சிருக்கிறான். ஆனா ஒருத்தருடைய கருவிழி இன்னொருடைய கருவிழிக்கு ஒத்து போகாது. இப்போ இதெல்லாம் ஒன்னொன்னா யோசிச்சு பார்த்தா எவ்வளவு பிரமாண்டமான சக்தி இல்லாம நமக்கு எவ்வளவு பெரிய ஞாபகத்தை கொடுத்திருக்கிறாங்க. கைரேகை நமக்கு தெரியும். இந்த கைரேகை மாதிரி வேற யாருக்கும் கிடையாது. ஒரு நபருக்கு ஒரு கைரேகை தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், கியாமத்துல மனிதரை உயிர்ப்பித்து எழுப்புவோம். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இமாமா வலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. மனிதன் நினைத்துக் கொள்கிறான், நாம மனிதனை மௌத்தான பிறகு திரும்ப எழுப்ப மாட்டோம், நம்மளால முடியாதுன்னு. இல்ல இல்ல, அவனுடைய விரல் நுனியை கூட கரெக்டாக நம்ம கொண்டு வருவோம். விரல் நுனின்ற ரேகை. அன் நுஸவ்விய பனானா. பனானான்னு இங்கிலீஷ்ல வாழைப்பழத்துக்கு சொல்லுவோம்.
இல்லையா? ஆனா அரபியில பனானான்னு சொன்னா பனான் அப்படிங்கிறது இந்த விரல் நுனிக்கு சொல்லப்படும். விரல் நுனி இந்த ரேகை கூட மாறாது. யார் யாருக்கு என்ன ரேகை இருந்துச்சோ அதே ரேகையோட வருவான் கியாமத்துல. அவ்வளவு வல்லமை இல்லவன். இப்படி ஏராளமான நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் எதுக்காக வேண்டி? இதையெல்லாம் புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை குறிக்கோளை சரி செஞ்சுக்கணும். நீங்க எந்த வாழ்க்கையை நோக்கி போறீங்களோ அந்த வாழ்க்கைக்கு உங்களை தயார் செய்யுங்க. இது இஷ்டத்திற்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி உங்களை தயார் செய்றீங்களோ அப்படிதான் அடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோமோ அதுதான். எப்படி குழந்தை கர்ப்பத்துல எப்படி உருவாகுதோ அப்படித்தான் வெளியே வரப்போகுது. குறையோடு இருந்தா உள்ளுக்குள்ள குறையோடு தான் வெளியே வரும். அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கிடைக்கிறோமோ அப்படித்தான். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில லட்சியமாக என்னத்தை கேட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே நமக்கு தேவைகள் நிறைய இருக்குது. உலகத்தினுடைய தேவைகள், ஏற்கப்பட்ட தேவைகள் எல்லாருக்குமே இருக்குது. யாருமே பிரச்சனைகளை விட்டு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. தேவைகள் நிறைய இருக்குது. எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும், அல்லாஹ்விடத்துல தான் கேட்போம். ஆனா எல்லா தேவைகளையும் விட ஆகப்பெரிய தேவை நமக்கு என்ன? ஆக்கிரத்துடைய தேவை தான். அதை நம்ம முதல்ல புரிக்கணும். நம்ம துவா கேட்கும் பொழுது நமக்குள்ள பிரச்சனைகள், நம்ம பொருளாதார பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை, நம்ம பிள்ளைகளுடைய பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு வச்சுட்டு இவர் வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அளவுக்கு நிறைய பேருடைய நன்மை இருக்கு. ஏராளமான பஞ்சாயத்து, மனுஷனுக்கு நிறைய பஞ்சாயத்து வரும். பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்டா அடுத்து அந்த பிரச்சனைலாம் கேட்டு நிம்மதியாக நம்ம தூங்க முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும், பிரச்சனைகள் லேசாக்கி தரணும். ஆனா எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு மார்க்கத்துல சரியத்துல இருக்குது. அல்லாஹ்விடத்துல கேட்போம். ஆனா எல்லாவற்றையும் விட மேலான பிரச்சனை என்னன்னு கேட்டா ஆக்கிரத்துடைய பிரச்சனை. அது ஒழுங்காகணும். அதுக்குத்தான் நம்ம முதல்ல கேட்கணும். நம்ம துவா கேட்கும் பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்கிறோம். அந்த தேவைகளுக்கு முன்பாக நம்முடைய சொர்க்கத்தினுடைய நிலை என்ன, சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தினுடைய நிலை என்ன, ஈமானுடைய நிலை என்ன, கடைசி வரையில் எங்களுக்கு ஈமான் நசீபாகணும், நமக்கு கடைசி வரையில் ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுமே அப்படிங்கிற தேவையையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். மற்ற தேவைகளையும் கேட்போம். அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி வருது. அவங்க அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் வ யகீனன். யா அல்லாஹ் உன்னிடத்துல ஈமானையும் யகீனையும் கேட்கிறேன். யாரு கேட்டது? அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது ஆண் பெரியவங்கள்ல ஈமான் கொண்டவங்க அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பராக இருந்தாங்க. முதலாவது ஈமான் கொண்ட ஆண்களில் அவர்களுடைய பேர் தான் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன துவா செய்றாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் வ யகீனன் வ முஆஃபாத்தன் வ நிய்யத்தன். 4 விஷயத்தை கேட்டாங்க. ஈமானை கொடு, அதுல யகீனை கொடு, ஈமான்ல உறுதியையும் கொடு. அடுத்து கேட்டாங்க முஆஃபாத், ஆரோக்கியத்தை கொடு. உலகத்திலையும் துனியாவும் வேணும், துனியாவையும் சேர்த்தான் கேட்டாங்க. ஆரோக்கியத்தை கொடு. இந்த ஆரோக்கியம் மாதிரி ஏற்கா சொன்ன நினைக்கிறேன். ஆரோக்கியம் மாதிரி ஒரு பெரிய ஞாபகம் எதுவும் கிடையாது. அதை புரிஞ்சாதான் அந்த ஆரோக்கியத்தை, வியாதி வரும்போதுதான் ஆரோக்கியத்தினுடைய அருமை புரியும். 40 வருஷமா நல்லபடியா வாழ்ந்துருப்பாரு. 40 வருஷத்துக்கு பிறகு ஏதாவது சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். அந்த ஆப்ரேஷனை நினைச்சு இவ்வளவு வருத்தப்படுவோம். ஆனா 40 வருஷமா ஆப்பியத்தா வாழ்ந்தோமே, அதுக்கு எவ்வளவு காலம் நன்றி செலுத்தணும்னு தெரியும். 40 வருஷமா எல்லாம் நிம்மதியாக வாழ வச்சிருக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஆப்ரேஷன், அதைத்தான் நம்ம பெருசா பேசுவோம். அதை நினைச்சு கவலையாது அப்படி இப்படி. ஆனா 40 வருஷமா ஒண்ணுமே இல்லாம எல்லாம் வாழ வச்சிருந்தான். அதுக்கு நம்ம சுக்குரு செய்யணும். அதுக்கு சுக்குரு செய்ய நன்றி செலுத்ததான் அடுத்தடுத்த வாழ்க்கையை எல்லாம் ஆப்பியத்தை கொடுக்கும். ஏன்னா லகின் சட்டருக்கும் அர்ஜி தண்டக்கும். நீங்கள் நன்றி செலுத்தினா அதை அதிகப்படுத்துவோன்னு சொல்றான். அப்போ ஆபியத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 ரக்காத் தொழுது யாரெல்லாம் எனக்கு கொடுத்த ஆபியத்துக்கும் நன்றி செலுத்துறேன். அது இல்லாட்டியும் கூட குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் 2 ரக்காத் தொழுவ முடியல. யாராவது கேட்கறாங்க எப்படி இருக்குது வாழ்க்கை, என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது. பல பேருடைய பதில். ஆனா இந்த பதிலை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது, என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது. பிசினஸ் அது ரொம்ப டல்லுங்க. அது இப்போ எல்லா வரவாசியும் கூடி போச்சு, நேர் கிடைக்கிறதில்ல, போர் அந்த இது இப்படியே. அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி புலம்பல்லையே வரும். அப்படி இல்லை. எப்படிங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னா அல்லாஹ்வுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். லைன் சக்கரத்தும் அஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி செலுத்தினால் மேலும் அல்லாஹ் ரிஸ்கை கூட்டி கொடுப்பான். உங்களுடைய வருமானம் கம்மியாக இருக்குது, எனக்கு வருமானம் ரொம்ப கம்மி, பத்தமாட்டங்குது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அதுக்கு வருமானத்தை கொடுத்துருவோம்.
ஆனால் நான் சொல்லுவேன் இதையும் அனுபவிச்சு தான் பார்க்கணும். அதுக்கு முதலாக நான் சொல்ல வாதாவின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கையும் இருக்கும். நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பா அதை நடத்தி காட்டுவான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹ் செஞ்சு காட்டுவான். நம்ம சுக்குரு செய்யணும், அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். அப்போ அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்கிறாங்க ஈமானுக்காக, யக்கீனுக்காக, அதே மாதிரி ஆஃபியத் ஆரோக்கியத்துக்காக. நாலாவது கேட்டாங்க ஒலியத் இக்லாஸுக்காக. அமல் செஞ்சா இக்லாஸோட செய்யணும், இக்லாஸ் எல்லாம் போயிடக்கூடாது. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி ஒரு அவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு, கல்புல நிம்மதி இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி பஸ்ல போன கதை தான் நல்ல உதாரணம். பஸ்ல போற கதை தான் என்னுடைய அதை அல்லாம தேர்தல் ரகமாக இதை அடிக்கடி சொல்லுவாங்க. இது அவங்க எல்லா வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது, ஆனா கல்புல நிம்மதி இருந்துச்சு. அதனால அல்லாட்ட கேட்டாங்க. எதை கேட்டாங்க? முதல்ல ஈமானை கொடு, யக்கீனை கொடு, ஆஃபியத்தை கொடு. அதே மாதிரி தான் அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொன்னதாகவும் ஒரு துவா கேட்டதாக இப்படி அல்லாஹும்ம ஈமானன் க ஈமானல் அஜாயிப், ஈமானில் அஜாயிப். கிளவிகளுடைய ஈமானை கொண்டு எங்களுக்கு ஈமானை கொடு. அது என்ன கிளவிகளுடைய ஈமான்? பொம்பரிகளுடைய ஈமான் தேவை இல்லையா? அது வயசானவங்கள்ட்ட இருக்கிற ஈமான் இருக்கிற அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க அப்படியே ஆரம்பத்திலிருந்து பழகிறவங்க அதை விட தயார மாட்டாங்க எந்த நிலையில். அப்படியே அந்த அவங்களுடைய அமல்கள், அதுவும் இந்த காலத்தில் உள்ள நிலையெல்லாம் மாறியே போச்சு. ஒரு நேரம் இருந்துச்சு, மகரீபுக்கு முசல்லா விரிச்சாங்கண்டா இஷா வரைக்கும் அடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நேரம் குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, முசல்லால இருந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இஷாவை தொழுதுட்டு தான் முசல்லாவும் அடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமைகள்லாம் மாறி போச்சு. அப்போ ஈமானில் அஜாயிப். அதே மாதிரி இதை அல்லாம ராஜி ரஹிமஹுல்லாஹ் இந்த துவாவை கேட்டதாகவும் வருது. அவங்க சொன்னாங்களாம், என்கிட்ட இருக்குது, அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு 1000 ஆதாரம் நான் வச்சிருக்கேன்னாங்க. ஒரு 1000 வந்து 2 ஆதாரம் இல்லை, 1000 ஆதாரம். இமாம் ராஜி ரஹிமஹுல்லாஹ் சாதாரண நபர்கள் அல்ல. தஃசீருல் கபீர் என்று ஒரு அற்புதமான தஃசீர் எழுதியிருக்கிறாங்க. குர்ஆனுக்கு விளக்குவர் எழுதியிருக்கிறாங்க. நீண்ட தஃசீர், ஒவ்வொரு ஆயத்துக்கும் அவ்வளவு விளக்கம் எழுதுவாங்க. அதை படிக்க படிக்க அப்படியே ஊற்றுக்கள் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய இல்மு. அப்படி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு நான் 1000 ஆதாரம் வச்சிருக்கிறேன். நான் இதை ஒரு கிளவி வயசான பொம்பளை கேட்டுட்டு சொல்லிச்சான், எதுக்கு 1000 ஆதாரம்? 1000 சந்தேகம் இருந்தாதான் 1000 ஆதாரம் தேவைப்படும். 1000 சந்தேகம் இருந்தாதான் 1000 ஆதாரம் தேவைப்படும். ஆதாரமே தேவையில்லை, அல்லாஹ் இருக்கிறாங்கிறது என் கல்புல இருக்குதுன்னா அப்பதான் துவா செஞ்சாங்களாம், அல்லாஹும்ம ஈமானன் க ஈமானில் அஜாயிப். இந்த வயசான பெண்களுடைய ஈமானை போட்டு நான் ஈமானை கேட்கிறேன் இமாம் ராஜி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டாங்க. அவ்வளவு பெரிய முஃபஸ்ஸிர் அவங்களுடைய ஈமான். அப்படி வயதானவங்கள்ட்ட அப்படி ஒரு இது இருக்கும். இமாம் ஜவுசி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெண்ணை பார்த்தாங்க, வயசான பொம்பளை இருந்து ஒது செஞ்சு கொண்டு இருந்தாங்க, தொழுகைக்காக ஒது செஞ்சுட்டு இருக்காங்க. இது இவங்க பார்த்தாங்க, தொழுகைக்கு ஒது செய்யறாங்க, இன்னும் வக்து அதான் சொல்லலையே, அதுக்குள்ள வேகமா ஒது செய்யறாங்களே. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஊத்தியில அதான் சொல்லப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வயசான அம்மாட்ட இமாம் ஜவுசி ரஹிமஹுல்லாஹ் கேட்குறாங்க, அதான் சொல்லியாச்சான். அந்த கிளவி பொம்பளை அதுவும் சாதாரணமாக உடனே பதில் சொல்லிச்சான். அதான் சொல்லணும்னு என்ன, என்னுடைய ரப்பு என்னை அழைக்கிறதுக்கு முன்னாடியே நான் முசல்லால போய் நிற்கிறேன்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டு ஜவுசி அசந்து போனாங்களா, இனி அப்துல் சூரியன் நான் ஒரு கெட்ட மனுஷன். அந்த பெண் எப்படி பதில் சொல்லிட்டா பாரு. அதான் சொன்ன பிறகு தானே உதவி செய்யணும், தொழுகைக்கு ரெடியாகும். நீங்க தொழுகைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களே, இங்க பள்ளிவாசல்ல அதான் சொல்லி எக்காமத்துக்கு எழுதுவாங்க, வர்றதுக்கு நேரம் கடைசி நேரத்துல தான். அது ரம்ஜான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும், ரம்ஜான் போக 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 அது கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகும். இப்படி நம்ம பழகிட்டோம். இதையும் நம்ம பேசியும் பழகிட்டோம், கேட்டும் பழகிட்டோம். சில விஷயங்கள் இருக்குது, அது பழகி போச்சு, அதை மாற்றணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் இருக்குது, மொபைல். இந்த மொபைல் விஷயத்தை நம்ம ஆரம்பத்தில் மொபைல் வந்த விஷயம் புதுசு. இப்போ நிறைய பேசி பழகிட்டோம். பிள்ளைகிட்ட மொபைல் கொடுக்கக்கூடாது, மொபைல் கொடுக்கறாங்க, அப்படியாவது பேசி பேசி பழகிட்டோம். அதே மாதிரி கேட்குறவங்க கேட்டு கேட்டு பழகிட்டாங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காது. பேசுகிறவங்க பேசி அவர் அஞ்சத்துக்கு வேலை இல்லைங்க, அதை பேசுவார். நம்ம உட்காந்து என்ன செய்ய கேட்டுட்டு ஆகும் கேட்கும். ஆனால் என்ன ஆகும், பிள்ளைகள்கிட்ட மொபைல் இன்னைக்கும் நம்ம யார் பேசுகிறாங்களோ அவங்க வீட்டிலேயே அப்படித்தான் நடக்கும். மாற்றுறதுக்கு உண்டான எங்கிருந்து மாற்றணுமோ அங்கே மாற்றுறதுக்கு தயாராக இல்லை. பிள்ளைகள்கிட்ட மொபைல் வரக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க 2 வயசு பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல அதை செய்யணும். பிள்ளைகள் மொபைல் கேட்டு போறாங்க, சொல்ல கேட்கறது இல்லை, அப்படியா இப்படியான்னு வயசான பிறகு 15 வயசு 20 வயசு ஆன பிறகு என் தோல் குழம்புதான், என் பேச்சை கேட்கறது இல்லை, அப்படியா இப்படியான்னு குழம்புறத விட்டுட்டு ஆரம்பத்துல அந்த பிள்ளைக்கு நமக்கு மொபைல் தேவை.
நமக்கு அத்தியாவசியமானது, நம்ம மொபைல் யூஸ் பண்ணி ஆகணும், அதில் நாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாது. பிள்ளைகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணா நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு ஜாதிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம தூங்காட்டி அந்த மொபைலை போட்டு எதையாவது காட்டினாதான், சாப்பிடாட்டி அதுக்கு ஒரு கார்ட்டூன் இருக்கு. நம்ம இது போல இந்த இஸ்ரேல் யூதர்கள் உருவாக்கி கொடுத்தது நம்ம பிள்ளைகளை வழிகெடுக்கிறதுக்கு, சிந்தனையை திசை திருப்புறதுக்கு. இன்னைக்கு நம்ம இஸ்ரேலை போல குறை சொல்லுவோம், இஸ்ரேல் அடிக்கிறான் அப்படியா இப்படியான்னு அவன் மேல அவ்வளவு அத்தனை பத்துவா செய்வோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது போல அவனுடைய இதுதான். பிள்ளைகளை காட்டுறது போல இஸ்ரேலுடைய அவன் உருவாக்குனாது. அவன் தான் காற்று உருவாக்கி இந்த பிள்ளைகளை கெடுக்கணுங்கிறதுக்கே அவன் செஞ்சது. அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா ஒரு காலம் இந்த மொபைலை பிள்ளைகள் சேர்ந்து வலிக்க முடியாது. அவங்க ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க நம்ம அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அப்ப அத்தியாவசியமே கிடையாது, ஜாதிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மாற்றத்தை நம்மளிடத்துலேருந்து முதல்ல பண்ணுவோம். நம்மள்கிட்ட மாற்றத்தை வந்தாதான் பிள்ளைகள்கிட்ட மாற்றம் வரும். அப்போ இப்படி ஒரு துவா செய்யறாங்க. ஏன்னா அதாவது தொழுகைக்கு நேரம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நம்மளா இருந்த இந்த காலத்துல இமாம் ஜவுதி சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப கெட்டவனை வச்சுப்பா, நான் இப்படி கேட்டுக்க கூடாது அந்த அம்மாட்ட, ஏன் ஒழு செஞ்சீங்கன்னு. இந்த காலத்துல என்ன சொல்லுவா தெரியுமா, உனக்கு என்ன வேலை இருக்குது, உனக்கு வேலை வெட்டி இல்லை, இந்த வேலையை பார்க்கறதுக்கு நீ இருக்கிற, இல்லாட்டி நீ முசல்லாவுக்கு போக வேண்டிய ஆள், நீ கபருக்கு போக வேண்டிய ஆள், இந்த வயசுல எதுக்கு நீங்க இருங்க. அதாவது பிரெயின் வாஷ் இந்த காலத்துல வித்தியாசமான பிரெயின் வாஷ். அதாவது இமாம் ஜவுதி ரஹ்மத்துல்லாஹ் தங்களை குறைவுபடுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு யாரும் தங்களை குறைவுபடுத்த நினைக்க மாட்டாங்க. அந்த கிழமைக்கு வேற என்ன வேலை இருக்கு, அதுதான் வேலை, அதனால நானும் போய் நிற்கிறது அவசியமா. அப்படி ஒரு பிரெயின் வாஷ் இன்னைக்கு மாற்றப்பட்டுருச்சு. அப்போ நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனையாக பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அதுதான் சரியின் நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அந்த நிலையை மாற்றம் எதற்கோ பிரெயின் வாஷ் பண்ணப்படும், எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணப்படும். மனிதர்களுடைய சிந்தனை அப்படியே மழுங்கடிக்கப்படும். இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம ஆக்கப்படும். அதே மாதிரி அதற்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, அவங்க துவா செய்வாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செய்வாங்க. நஃபிலான தொழுகையா இருந்தாலும் சரி, பரதான தொழுகையா இருந்தாலும் சரி, எந்த தொழுகையா இருந்தாலும் என்ன துவா செய்யறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தது வ நஈமன் லா யன்ஃபது வ நஈமன் லா யன்ஃபத் والمراقبة محمد صلى الله عليه وسلم في اعلى جنة الخلد. மூன்று துஆ செய்றாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தது, யா அல்லாஹ் நீங்கி போகாத ஈமான், அதாவது என்னை விட்டும் தவறி போகாத ஈமானை கேட்கிறேன். பாருங்க, ஒரு சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான சஹாபி அல்ல. அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, முதலாவது ஈமான கொடு, ஈமானன் லா யர்தத் வநஈமன் லா யன்ஃபத் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கேட்டாங்க, வநஈமன் லா யன்ஃபத் முடிந்து போகாத நியாமத்துகளை கொடு. துன்யாவையும் கேட்டாங்க, எல்லா துஆவையும் நான் சொல்லிட்டு வரேன், ஆখিরাத்தையும் கேட்டாங்க, துன்யாவையும் கேட்டாங்க. ஆனா முதல்ல ஆখিরাத், முதல்ல ஈமானை கொடு. அதுக்கு பிறகு சொன்னாங்க வநஈமன் லா யன்ஃபத், முடிந்து போகாத நியாமத். அது துன்யாவிலையும் கிடைக்கணும், ஆখিরাத்திலையும் கிடைக்கணும். சொர்க்கத்திலையும் முடிஞ்சு போயிடக்கூடாது, துன்யாவிலையும் முடிஞ்சு போயிடக்கூடாது. அப்படி வநஈமன் லா யன்ஃபத். அதுக்கு பிறகு கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கணும். 3 துஆக்களை கேட்கிறாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. 3 துஆக்களுமே துன்யாவையும் ஆখিরাத்தையும். முதலாவது ஆখিরাத், முதலாவது ஈமான். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய தர்த்தீப். முதலாவது நம்முடைய தர்த்தீப், முதலாவது தீனுக்கு முதலிடம், இரண்டாவது துன்யாவுக்கு. துன்யா இல்லாம வாழ முடியாது, துன்யா கட்டாயம் தேவை. ஆனா முதல்ல தீனுக்கு முதலிடம் கொடுக்கணும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், கண்டிப்பா படிக்க வைக்கணும். ஆனால் முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு தீனை படிச்சு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையில படுக்கிறாங்க. ஒரு வியாதி, அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அவங்க ஒரு வியாதியில படுத்திருக்கிறாங்க. வர்றாங்க, சுகம் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள விசாரிக்கும் போது கேட்குறாங்க, என்ன மா தஷ்தகின்னு கேட்டாங்க, என்ன வியாதி உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, துனூபி, என்னுடைய பாவம் தான் என்னுடைய வியாதின்னு சொன்னாங்க. வியாதியை மரணப்படுக்கையில் இருக்கிற சமயத்தில் கூட அவங்களுடைய அல்லா மீது பாரத்தை போடாம என்னுடைய பாவங்கள் தான் என்னுடைய வியாதி. அப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் டாக்டரை கூப்பிடுறேன், அப்போ கபீர் டாக்டரை கூப்பிடட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க இப்னு மஸ்ஊத், டாக்டர் தான் எனக்கு வியாதியை கொடுத்துருக்கிறாங்க,
அத்தபீபு அம்ரதனி, டாக்டர் தான் வியாதியை கொடுத்து. எந்த டாக்டருக்கு நீங்க கூப்பிட போறீங்க? ஒரு வியாதியில கூட இதுதாங்க மன திருப்தி, மன நிம்மதி, எட்டுமையான மன நிம்மதி. வியாதி தான், படுக்கையில படுத்திருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஆனா எந்த புலம்பலும் இல்லை. அதாவது நம்ம கலாக்கதில் எழுதுனது கண்டிப்பா நடக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய தான தர்மங்கள் மூலமாக, சதக்காவின் மூலமாக வரக்கூடிய முசீபத்துக்கள் எல்லாம் தடுத்துருவோம், அது வேற விஷயம். நம்ம செய்கிற தர்மங்கள் மூலமாக சதக்கத்து ரத்துல் பலம், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் தர்மங்களின் மூலமாக தட்டி போயிடும், நாம செய்கிற துவாவின் மூலமாக தட்டி போயிடும். அதையும் மீறி வந்துச்சுன்னா அல்லாஹ்வுத்தாலா மனசுல நிம்மதியை கொடுப்போம். இப்னு மசூதுக்கு அந்த நிம்மதியை கொடுத்தார். ரலியல்லாஹு அத்தபீபு அம்ரதனி, டாக்டர் தாங்க எனக்கு வியாதியை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்டாங்க. ஏதாவது செய்யட்டுமா? டாக்டரையும் கூப்பிட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது சொன்னாங்க. அர்ஜு ரஹ்மத் ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். ரப்பினுடைய ரஹ்மத், வேற ஒன்றும் வேண்டாம். அப்ப சொன்னாங்க அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு ஏதாவது பணம் தரட்டுமான்னு கேட்டாங்க. பென்ஷன் நிர்ணயம் பண்ணலாமா? இது அரசாங்க ரீதியான ஒரு தேவை. அவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது நான் பென்ஷன் ஏற்பாடு செய்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்னு மசூதுக்கு அந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க இப்போ உள்ளதில்லை. இப்போதான் எல்லா பொம்பளை பிள்ளை இருந்தாலும் கட்டி கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு, கவலை, பெரிய செலவு. அப்போ அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் செலவுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படும். உங்க பென்ஷன் நிர்ணயம் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. அப்ப இப்னு மசூத் நம்மளா இருந்தா நம்முடைய பலகீனம் அப்படித்தான், ஏதோ நம்ம தான் போயிடுவோம், நம்ம பிள்ளைகளை யார் பார்ப்பாங்க, அதற்கான ஏற்பாடு என்ன இல்லையே, அரசாங்கமே நமக்கு தருதுன்னு சொன்னா எதுக்கு மறுக்கணும், வாங்கிக்கிறோமே சரின்னு சொல்லிடுவோம். அதாவது கவர்மெண்ட் தர்றது சரி, அதாவது மறுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. அரசாங்கம் கொடுக்க உரிமைப்பட்டு கடமைப்பட்டிருக்குது, அவங்க வாங்க உரிமைப்பட்டிருக்கிறோம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க பணமா, அது தேவையில்லை. ஏன் தேவையில்லை? உங்க பிள்ளைகள் பின்னாடி கஷ்டப்படுவாங்களே, அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன் கேட்டா, நான் என் பிள்ளைகளை மக்ரிபுக்கு பிறகு இரவு நேரத்துல சூரத்துல் வாக்கியா ஓதி பழக்கப்படுத்தி இருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க சூரத்துல் வாக்கியா ஓதுவாங்க. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, மன் கரஅ சூரத்துல் வாக்கியாத்தி ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, யார் ஒவ்வொரு இரவலையும் சூரத்துல் வாக்கியா ஓதுவார்களோ அவர்களுக்கு வறுமை என்பதே ஏற்படாது. என் பிள்ளைகள் அப்படி பழக்கி இருக்கிறேன். இப்னு மசூதுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது இவ்வளவு நம்பிக்கை. என் பிள்ளைங்க சூரத்துல் வாக்கியா ஓதுறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் வறுமையை கொடுக்க மாட்டான். உங்களுடைய பொருளாதாரம் பென்ஷன் வந்துதான் வறுமையை நீக்கணுங்கிற தேவையில்லை. அப்படி இருந்தால் அந்த வாதாவின் மீது, வாக்குறுதியின் மீது இப்னு மசூதுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும். பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சூரத்துல் வாக்கியா ஓது பழக்கி இருக்கிறோம், அவங்க ஓதுறாங்க, அதனால அவங்களுக்கு கஷ்டம் வராது. அதே மாதிரி அங்கே தீனை கொண்டு நமக்கு கஷ்டம் வராது. நம்ம நினைக்கிறோம் தீன் கஷ்டம், மார்க்கத்தின்படி நடக்கிற ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவது கஷ்டம்னு நினைக்கிறோம், வருஷத்துல ஒரு தடவை 30 நாள் நோன்பு வைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறோம். இந்த ரமதான் காலத்திலையும் கூட பொதுவாக பரவலாக திண்டுக்கல்லையே முஸ்லீம்கள் அதிகமான வாழ்கிற பகுதியில கூட நோன்பு வைக்காத சின்ன வயசுக்காரங்களும் நிறைய இருக்காங்க. ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க மதியானம் ரமதான் காலத்தில். எல்லாம் பாதுகாக்கணும். அதாவது நம்ம தீன்ல கஷ்டம்னு நினைக்கிறோம், தீன்ல கஷ்டம் கிடையாது. தீன்ல தான் நிம்மதி இருக்குது, தீன்ல தான் பரக்கத்து இருக்குது, தீன்ல தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இருக்குது. அதை அவங்க உணர்ந்தாங்க, ஓத வச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன? நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், எப்படி அவங்க வளர்ந்து வர்றாங்க, அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? நம்ம சந்ததி, அடுத்த சந்ததிகளை ஒழுங்காக்கணும்னு சொன்னா சின்ன பிள்ளைகள்ல இருந்து அவங்கள பழக்கி கொண்டு வரணும், நல்ல அகலாக்குள்ளவங்களாக கொண்டு வரணும். குர்ஆனுக்கு நமக்கு ஒரு கடமை இருக்குது. நம்ம ரமதானுடைய மாதத்தை சொல்றோம், குர்ஆன் இறங்கிய மாதம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம லைலத்துல் கத்ர்ல குர்ஆனை இறக்கி வைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை கொண்டுதான் லைலத்துல் கத்ருக்கே சிறப்பு, குர்ஆனை கொண்டுதான் ரமதானுக்கே சிறப்பு. அந்த குர்ஆனுக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், குர்ஆனுக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க கியாமத் நாள்ல, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மன்ஜூரா, என்னுடைய இந்த சமுதாயம் குர்ஆனை விட்டு ஒதுங்கிட்டாங்க, கண்டுகொள்ளாம போயிட்டாங்க. இந்த குர்ஆன் கண்டுகொள்ளாமல் போகிறவன்றல்ல, குர்ஆனை அதனுடைய கடமை ஒன்று இருக்குது. ஒரு கடமை குர்ஆனை ஒழுங்கா ஓதணும், இரண்டாவது கடமை குர்ஆனை விளங்கணும், மூணாவது கடமை குர்ஆனின் படி அமல் செய்யணும், மற்றவங்கள்ட்ட சொல்லணும். இந்த கடமைகளை நாம புறந்தள்ளிட்டா, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதுனா
ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மைங்க? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கொடுக்குறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் வாதம், 10 நன்மையை கொடுப்பது. நான் இவ்வளவு நேரம் சொன்னதுலாம் துனியாவுடைய வாதம். சூரத்துல் வாக்கியா ஓதுங்க, வறுமை வராது. ஈமான் அமல் சாலிஹ் இருந்தா வாழ்க்கை நிம்மதியா இருக்கு. இது துனியாவுடைய வாக்குறுதி. இது ஆக்கிரத்துக்கான வாக்குறுதி. ஒரு எழுத்துக்கு அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். ஒவ்வொன்றும் தனித்தனி எழுத்து. அலிஃப் லாம் மீம் சொன்னா அது 3 எழுத்துக்கு 30 நன்மை. இன்னைக்கு 3 எழுத்துக்கு $30 கிடைக்கும்னு சொன்னா அதுல இருக்கிற டேஸ்ட் வேற இல்லையா? 3 எழுத்துக்கு 30 ரூபாய் கிடைக்கும், 30 ரியால் கிடைக்கும், $30 கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 எழுத்துக்கு 30 நன்மை. நன்மையினுடைய இடத்துல தான் நன்மையினுடைய அருமை தெரியும். எங்க போய் நிற்போம் கியாமத்துல? வண்டியில போய்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா பெட்ரோல் டேங்க் காலியாச்சு, ஒரு சொட்டு இல்லை, வண்டி நகர மாட்டேங்குது. நம்ம கையில ஏகப்பட்ட பணம் இருக்குது, அவ்வளவு பணத்தையும் போட்டு ஓட்ட முடியுமாங்க வண்டியை? வண்டி ஓட்ட முடியாது. கார்ல போய்கிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கிறாங்க, கழுத்துல 50 பவுன் நகை இருக்குது, 50 பவுன் நகையை அள்ளி போட்டு காரை ஓட்ட முடியுமான்னா ஓட்ட முடியாது. அப்ப தெரியும் அந்த பெட்ரோலினுடைய அருமை. அது அந்தந்த நேரத்துல தான் அது புரியும். எவ்வளவு காசு வச்சிருக்கிற, என் கையில இருக்கிற காசை வச்சு ஒரு பேரல் வாங்கலாம் பெட்ரோல், அவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன்னா. ஆனா இன்னைக்கு காசு பயன் தராது. பெட்ரோல் ஒரு காலிக்கு இருந்தா கூட பங்கு வரைக்கும் பயன். அப்போ விளங்கும் பெட்ரோலுடைய அருமை. அதே மாதிரிதான் நன்மையை விளங்குவதற்கான ஒரு நேரம் உண்டு. ஆக்கிரத்தில் நிற்கும் பொழுது ஒரு நன்மைக்கு ஏங்கி கொண்டிருப்போம். அப்போ புரியும். சொன்னாங்களே குர்ஆன் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப நம்ம குர்ஆனுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அர்த்தமே விளங்காட்டியும் 10 நன்மை உண்டு. அர்த்தத்தை விளங்கணும் ரெண்டாவது கடமை. அர்த்தம் தெரியாது எங்களுக்கு, அர்த்தம் தெரியாது. குர்ஆன் ஓத மட்டும்தான் தெரியும். அலிஃப் லாம் மீம்ங்கிறதுக்கு 30 நன்மைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரையிலும் அலிஃப் லாம் மீம்க்கு என்ன அர்த்தம்ங்கிறத முஃபஸ்ஸிர்கள் முடிவாக சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு தான் அதுக்கு அர்த்தம் தெரியும்னு சொல்லிட்டாங்க. அலிஃப் லாம் மீம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தம் இல்லாமலேயே, அர்த்தம் தெரியாமலேயே ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு 30 நன்மை. அப்போ நம்ம பிள்ளைகளை குர்ஆனை ஓத வைக்கணுமா? ரமலானை பற்றி பேசுறோம், ரமலானில் லைலத்துல் கத்ரில் இருக்கிறோம். குர்ஆனை கொண்டுதான் இவ்வளவு சிறப்பும் கிடைச்சிச்சு. இந்த குர்ஆனோடு நம்முடைய வீட்டில் நமக்கு ஒரு கால் குர்ஆன் ஓத தெரியாம போச்சுன்னு சொன்னா கட்டாயம் நம்முடைய வீட்டில் பிள்ளைகளை குர்ஆன் ஓதுறவங்க. நான் சும்மா சொல்லலை, ஒவ்வொரு வருஷமும் சொல்றதுதான். மக்தபுக்கு அனுப்பி படிக்க வேணாம்னு சொல்லலை. ஆனா குர்ஆன் ஓதுற பிள்ளைங்களாக மாத்துங்க. குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக மாத்தினா அவங்களுடைய ஈமான் என்னைக்கும் தரம் குறவும். பெரிய காலேஜுக்கு போவாங்க, நம்ம நல்ல தர்பியத் பண்ணி அனுப்பிடுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது துவா சொல்லி கொடுத்துருப்போம். அவங்கள சாப்பிடும் போது இப்படி ஓதணும், சாப்பிட்டு முடிக்கும் போது இப்படி ஓதணும், நல்லா பழகி இருப்பாங்க, நல்ல தர்பியத் பண்ணியிருப்போம். அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. அங்கே போய் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குத அவங்கள அப்படியே வேற ரூட்டுக்கு மாற்றி, ஆம்பளை பிள்ளைகளும் சரி பொம்பளை பிள்ளைகளும் சரி. ஏன் காரணம் என்னன்னு கேட்டால் அடித்தளம் ஒழுங்காக இல்லை, பேஸ்பெட் ஒழுங்காக நம்ம போனதில்லை. பிள்ளைங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், எந்த பாதுகாப்பும் இல்லை, கோ எஜுகேஷனாக இருக்குது. அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்க. அந்த பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கடைசியாக ஈமானை விட்டுட்டே வெளியே போகிற அளவுக்கு. இன்னைக்கும் ஈமான் இல்லாதவங்களோடு சேர்ந்து வாழ்கிறவங்க அதை பற்றி வருத்தப்படாமல் வாழ்கிறாங்கிறத ரொம்ப வருத்தம். ஈமான் இல்லாதவங்களோடு வாழ்கிறாங்க. புருஷனுக்கு முஃமின் முஸ்லீம் இல்லை, இவங்க முஸ்லீம், இவங்க மனைவி காபிர், அவர் முஸ்லீம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு சமூகத்தில் பல உதாரணங்கள் நம்ம காட்ட முடியும். எப்படி அதை பற்றி வருத்தமே இல்லை. நமக்கு குர்ஆன் ஓத தெரியல, குர்ஆன் ஓத தெரியலையேங்கிற வருத்தம் கூட இல்லைன்னு சொன்னா அது மாதிரி ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம் கிடையாது. நமக்கு குர்ஆன் ஓத தெரியலையே அப்படின்னு ஒரு நாளைக்கு வருத்தப்பட்டா கூட அல்லாஹ் அதுக்கும் நன்மை கொடுக்கும். ஏன்னா நம்ம காலங்கள் இனிமேல் இங்கிருந்து ஓத முடியும், எல்லா காலத்துலையும் ஓத படிக்க முடியும். நல்ல வயசானா கூட குர்ஆன், அவுரங்கசீப் இருக்கிறாரு, அவர் வயசான பிறகுதான் 40 வயசுக்கு மேலே தான் ஆபீஸே ஆனார், குர்ஆனை மனப்பாடம் பண்ணார். அதனால நம்ம நினைச்சா எந்த வயசுலையும் குர்ஆன் ஓத முடியும். ஓதி கொடுக்குறவங்க, படிச்சு தர்றவங்க அல்லாஹ்வுத்தாலா இன்னைக்கு உலகத்துல ஊர்ல பல இடங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறான். நாம நினைக்கிறோம் குர்ஆன் ஓதணும். இன்னைக்கு வயதானவர்களுக்கெல்லாம் மதரசா நடக்குது, படிச்சுக்கிட்டே ஓதுறவங்க இருக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டே ஓதுறவங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஏற்பாடுகள் இருக்குது. நாம குர்ஆன் ஓதும். அப்படி நம்ம ஓதாட்டியும் நம்முடைய பிள்ளைகளை கட்டாயம் குர்ஆன் ஓத வைக்கணும். குர்ஆன் ஓத வக்கிறது மட்டுமல்ல,
ஒவ்வொரு நாளைக்கும் நம்முடைய வீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது குர்ஆன் ஓதப்படும். அதுல தாங்க பரக்கத்து இருக்குது. குர்ஆன் ஓதுறது தான் பரக்கத்து. நமக்கு தெரிஞ்ச சூரா, நமக்கு யாருக்குமே ஓத தெரியாட்டியும் குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியுது, தொழுகையில ஓதும். அதை என்ன வீட்டுல இருந்து ஓதும். பள்ளியாசத்துல வந்து தொழுகையில தக்பீர் கட்டிட்டு தான் ஓதுறது இல்லை. வீட்டுல இருந்து நம்ம வீட்டுல அந்த குர்ஆனை ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை, சூரா இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இன்னா அத்தய்னாக்கல் கௌசர் வீட்டுல ஓதணும். வீட்டுல ஓதுனாதான் குர்ஆன் வீட்டுல ஓதும் பொழுது வீட்டுல பரக்கத்து. நம்ம இன்னைக்கு வீட்டுல குர்ஆன் ஓதுற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா பல இடங்கள்ல இல்லைங்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், முசல்லாவும் மகரிப்புக்கு குறிச்சா இஷாவுக்கும் அடிப்பாங்க. அப்படி இருந்த காலம் ஒண்ணு. இன்னைக்கு வீட்டுல குர்ஆன் ஓதுறப்ப குர்ஆன் ஓத தெரிஞ்ச பிள்ளைங்க கூட வயசாயிட்டாங்க, படிக்க போயிட்டாங்க, காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க குர்ஆனை ஒரு புக்கு ஒதுக்கி வச்சாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளை எல்லா நேரங்கள்லையும் குர்ஆன் ஓதுறவங்களாக ஆக்கணும். அப்படி ஆக்கினாதான் நம்ம அந்த பிள்ளைகளை எதிர்காலத்துல எல்லா விதமான பித்தனாக்களை விட்டும் பாதுகாக்கணும். ஏகப்பட்ட பித்தனாங்க. ஒரு எங்க போனாலும் பித்தனா தான், வெளியே போனாலே பித்தனா. இன்னைக்கு யுத்தம் 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 போர் 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 பூரா தெரியுமா? என்ன நடக்கும்? நடக்கிறதான் நடக்கும். நம்மளால இங்கேருந்து ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நம்ம சொந்த பந்துக்கள் இருக்கிறாங்க, அங்கே துபாயில இருக்கிறாங்க, குவைத்தில் இருக்கிறாங்க, சவுதியில இருக்கிறாங்க. பல இடங்கள்ல அங்க வேலையே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான். அங்க எங்க ஹர்முஸ் ஜலசந்தியை மூடியாச்சுன்னா எங்களுக்கு வேலையே இல்லை. வேலை இல்லாட்டி எங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்படி பல சமயங்கள்ல பல இடங்கள்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் பாதிக்கக்கூடிய நிலையில பெட்ரோல் இன்னைக்கு விலை கூடுங்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல பார்த்தா பெட்ரோல் நெருப்பா இருந்துச்சு. எந்த இதை கொண்டு போடுறாங்க, அது பாட்டுக்கு ஆயுள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வீணா. எல்லாம் நடக்கிற அநியாயங்கள், கொடூரங்கள், கொடுமைகள் சாதாரணமானவை அல்ல. அநியாயக்காரங்களுக்கு ஒரு முடிவு உண்டு கட்டாயம். ஆனா கொஞ்சம் தாமதமாகலாம். என்னங்க வந்துட்டு நாங்க உங்க நாட்டுல யாரை தலைவரா போடணும், என்னையும் ஆள சொல்றாரு அப்படின்னு வெளியே இருந்து அமெரிக்கால இருந்து அதிபர் சொல்றாரு. ஈரான்ல தலைவரை நியமிக்கணும்னு சொன்னா எந்தையும் கருத்து கேளுங்க, நீ யாரு ஈரானுக்கு கருத்து சொல்றது அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. நம்ம இங்க உட்காந்து கேட்டுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம இங்க உட்காந்து கேட்டுக்கலாம். இல்லாட்டி ஃபேஸ்புக்ல கேட்கலாம், வாட்ஸ்அப்ல கேட்கலாம். இல்லை வாட்ஸ்அப்ல தான் கமெண்ட் கொடுக்க முடியும். நீ யாருப்பா கேட்கறது? யாருக்காவது உலக நாடுகளில் யாருக்காவது தைரியம் இருக்குதா? எப்ப நீ அதில் போய் தலையிடுற? ஈரானத்துல போய் தலையிட வேண்டிய என்ன தேவை? வெனிசுவேலாவுடைய அதிபரை அப்படியே கடத்தி கொண்டு போனாங்க. இந்த நாட்டில் எந்த வல்லரசுன்னு சொல்ற ரஷ்யாவுக்கு கூட அதை தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சா? கேட்க முடிஞ்சிச்சா? கேட்க முடியலையே. ஏண்டா சொன்னா கேட்க மாட்டாங்கிறதுக்கு மேலே அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த அதிபரும் அப்படிப்பட்ட அதிபராக இருக்காங்க. எப்படித்தான் காலம் போட போகுதுன்னு தெரியல. அப்போ அவங்க இதுக்கு எந்த நாட்டில் வேணாலும் புக்கு நுழைக்கலாம், எங்க வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப இருக்கிற எல்லா பிரதமர்களுக்கும் அதிபர்களுக்கும் ஒரு பெரிய கவலை மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஆஹா, நம்ம நாட்டுல எப்ப கை வைப்பான்னு தெரியாதே அப்படிங்கிற கவலை ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதமருக்கும் அதிபருக்கும் உண்டு. மக்கள் தான் அதை வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர அவங்க மாற்றம் அவங்க தான் மேலதிகாரத்துல இருக்கிறவங்க. ஏன்னா அங்க செஞ்சவன் இங்க செய்ய முடியாதுன்னு என்ன இருக்கு? ஒரு நாட்டில் செஞ்சவனுக்கு இன்னொரு நாட்டில் செய்ய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அவன் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், வலௌலா தஃபல்லாஹின் நாஸ பாதஹும் பிபாதின் லஹுத்திமத் ஸவாமிஉ வ பியஉ வ ஸலவாத்து வ மஸாஜித். மக்களில் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுத்து நிறுத்தவில்லையானால் வணக்கஸ்தலங்கள் எல்லாம் இடிக்கப்படும் என்று அல்லாஹ். அதாவது வணக்கஸ்தலம் கடைசி எல்லையில இருக்குது. முதல்ல இடிக்கப்பட வேண்டியது அவருடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, இயற்பியல் அடிக்கிறது, அது அடிக்கிறது, இது அடிக்கிறது, கடைசியாக தான் வணக்கஸ்தலம். வணக்கஸ்தலங்களுக்கு கூட இடிக்கப்பட்டு விடும் அல்லாஹ் தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அல்லாஹ் தடுத்து நிறுத்தலாம். சில சமயம் கால தாமதம் ஆகுது. சில சமயங்கள்ல அல்லாஹ் விட்டு பிடிப்பான். இஸ்தித்ராஜ்னு சொல்றது கேவலப்பட்டு, ரொம்ப கேவலப்பட்டு தோக்கிறது ஒண்ணு. ரொம்ப இது முடிஞ்ச வரைக்கும் அவன் போகட்டும், கேவலப்படுத்துறது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால இப்போ ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ உள்ள கால சூழ்நிலை எந்த நேரத்துல என்ன போடும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, என்ன வாங்கும், கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல, ஹோட்டல் மூடிட்டாங்க, பலவிதமான பிரச்சனைகள், அழுத்தங்கள்ல இருக்கிறோம். ஆனா எல்லா அழுத்தங்கள்ல விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு வழி நமக்கு தீன்ல தான் இருக்குது அப்படிங்கிறத முதலாவது நம்புறோம். யாரு அரபு நாடுகள் அது நம்புதா இல்லையா? நம்ம எல்லாரும் அரபு நாடுகளுக்கு உபதேசம் செய்ய தயாரா இருக்கோம். ஏன் இந்த அரபு மன்னர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க? நம்ம இங்கேருந்து பேசி ஒன்றும் ஆக போறதில்லை. அதான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நம்மளை திருத்த முடியும் இல்லையா? நம்மளை திருத்த முடியும். நம்ம ஒழுங்காக இருக்கிறோமா?
நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்குதா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்குதா, பிள்ளைகளுக்கு ஒழுங்கான அகலாக்க படித்து கொடுத்துருக்கிறோமா, நல்ல குணமுள்ளவங்களாக அவங்க வளர்றாங்களா. சின்ன பிள்ளைகளாக இருந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணாம அப்படி அவங்கள வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோமா, நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நல்ல அகலாக் உள்ளவங்களாக. குர்ஆன் இந்த அளவுக்கு சொல்லுது, சின்ன பிள்ளைகளை கூட அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அனுமதி கேட்டுட்டு உள்ள வரணும்னு பழக்குங்க. அப்படி நம்ம பழக்கிறோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், அடுத்த சந்ததிகள் எல்லா விதமான செயல் பழக்காட்டுகளையும் பெற்று அவர்கள் நிம்மதியாக வாழுவாங்க. தீன்ல தான் நமக்கு நிம்மதி இருக்குதுங்கிறத முதலாவது நம்பணும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக்கி வைப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நம்ம எஞ்சிருக்கிற காலம் ரமதான் இன்னும் 2-3 நாள்ல முடிஞ்சிடும், வெள்ளிக்கிழமைக்குள்ளாக. அதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் ரமதான் முடிஞ்சிருச்சு, அதோட தீன் முடிஞ்சிருச்சு, இபாதத்து முடிஞ்சிருச்சு. பள்ளிவாசல கஞ்சி தான் முடியுமே தவிர சாயங்காலம் போடுற வடை அது முடிய போறதில்லை. எப்பவுமே சாயங்காலம் வடை போட்டுட்டு இருப்பாங்க, எங்க வேணாலும் வடை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, அது தொடரும். அது மாதிரி தீனுங்கிறது ரமதானோட முடிகிறது இல்லை, எப்பவுமே தொடரணும். அதனால தான் தராவீகில 20வது ரக்காத்துல ஓதுறது அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு வைக்கிறாரு ஹாபிஸா அப்படின்னு சொன்னா குர்ஆன் இன்னையோட ஓதி முடிச்சாச்சு, கத்தமல் குர்ஆன் ஓதியாச்சு, எல்லாம் கத்தம் இல்லை. திரும்பவும் அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு திரும்பவும் ஓதணும், தொடர்ந்து ஓதணும். அடுத்த ரமதான் வரைக்கும் ஓதணும், திரும்ப அதுக்கடுத்த ரமதான் வரைக்கும், மௌத்து வரைக்கும் குர்ஆனை ஓதணும், குர்ஆனின் படி அமல் செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனின் மூலமாக குர்ஆனுடைய பரக்காத்துகளை கண்கூடாக பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தீன்படி வாழ்ந்து தீனுடைய பரக்காத்துகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.